கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு, அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு, சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும், நான் நிறைவேற்றி தருவேன். பாருங்கள் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு பாருங்கள் இல்லையா. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும்னு பாபா நிப்பாட்டியிருந்தால் கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய குறை நம் மனதில் இருந்திருக்கும். அடுத்து அடித்தார் பாருங்கள் ஒரு பிரமாதமான பஞ்சு, நான் நிறைவேற்றி தருவேன்கிறார். அந்த சுப்ரீம் பவர்ட்டேருந்து அப்படி ஒரு பிரமாதமான அருள்வாக்கு வரும்போது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா. பாபா மாதிரி ஒரு தெய்வம் கிடைத்ததற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சகோதரின் அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த சகோதரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு சகோதரின் அற்புதத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளின் கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய அப்பா அம்மாவோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். தாத்தா பாட்டி கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண தடை நீங்க வேண்டும் இல்லையா. நான் இப்போ சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வருது இல்லை. உண்மை, எத்தனை பேர் காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். திருமணமாக வேண்டும், என் வாழ்வில் கெட்டி மேல சத்தம் கேட்குமா, இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் சகோதரி மகேஸ்வரியின் அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை செய்திருக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதத்தின் மூலம் ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை நமக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறார் சாய்நாதர். அந்த வழிபாட்டு முறையை எல்லோரும் செய்ய வேண்டும். இது திருமண தடைக்கு மட்டும் அந்த பூஜை கிடையாது. என்னெல்லாம் தடைகள் இருக்கோ வாழ்வில், எல்லா தடைகளையும் தகர்த்தெறியும் அற்புதமான பூஜையை நமக்கு இன்று கற்றுக் கொடுக்க இருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி உண்மையிலே அற்புதமான எபிசோடு. இந்த எபிசோடு மூலமாக பல பேருடைய இல்லங்களில் ஒளியேற்றி வைக்க இருக்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, சகோதரி மகேஸ்வரின் அற்புதத்தின் மூலமாக திருமணத்திற்காக காத்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு வழிபாட்டு முறையும் சொல்லிக் கொடுக்க இருக்கிறார்னு சொல்லியிருக்கேன். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த அற்புதத்தை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். மீண்டும் உங்கள் அத்துணை பேருக்கு ஒரு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்காக பிரார்த்தனை செய்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன். என்னுடைய சகோதரிகளாகவும் சகோதரர்களாகவும் இருந்து, தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க இல்லையா. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பிரமாதமான நிகழ்ச்சி. இந்த அற்புதத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். இதற்காக அப்படி ஒரு பீடிகையை போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் மகளுக்கு திருமணமாக வேண்டும், என் மகனுக்கு திருமணமாக வேண்டும், என் பேரனுக்கு திருமணமாக வேண்டும், பேத்திக்கு திருமணமாக வேண்டும், என் நண்பனுக்கு திருமணமாக வேண்டும், என் தம்பிக்கு தங்கைக்கு, இப்படி நிறைய கோரிக்கைகளோடு சாய்நாதரை அணுகி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரி என்ன பண்ணாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வழிபாட்டு முறையும் சகோதரியின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். நான் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று சகோதரியின் அற்புதத்தின் மூலமாக அற்புதமாக வருகிறது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி மகேஸ்வரி அவர்கள் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டில் போய் தங்கிட்டாங்க. கணவன் மனைவி, அற்புதமான கணவன். சகோதரி சொல்கிறாங்க, ஆனால் அற்புதமான மணமகனை எனக்கு சாய்நாதர் பெற்றுக் கொடுத்தார். ஒரு அற்புதமான குடும்பத்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ அத்தனை ஆசீர்வாதமும் சாய்நாதர் கொடுத்தார். இது சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, உங்கள் அத்துணை பேருக்கும். யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் இதே ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார்.
13 வயதிலிருந்து சாய்நாதரின் பக்தை சகோதரி. ஆனால் பாபா இல்லாமல் நான் கிடையாதுண்ணா. 13 இயர்ஸ்னால் நான் எந்த கிளாஸ் நான் படிச்சுட்டு இருந்திருப்பேன்? 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பேன். 8வது வகுப்பு படிக்கின்ற காலத்திலிருந்து அப்பாவை நான் மனதார தொழுது வந்தேன். அப்பா இல்லாமல் நான் எந்த வேலையுமே செய்கிறதில்லை. வியாழக்கிழமை அப்பாவுக்கு அற்புதமாக பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவேன். தொடர்ந்து சாய்நாதரை வழிபட்டு கொண்டு வந்தேன். அற்புதமாக ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது, காலேஜ் லைஃப் முடிஞ்சது, எனக்கு ஒரு வேலையும் கிடைத்தது. கரெக்டாக அந்த காலகட்டத்தில் 2021 எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்பா அம்மா 2 பேரும் ஆசையோடு ஒரு மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது இவன் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்கிற மாதிரி முடிவு பண்ணி தேடுவாங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆகாது. அப்போ நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் வருவாங்க இல்லையா வீட்டுக்கு, வர்றவங்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. ஏன் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகலை? நாள் நகர்ந்துக்கிட்டே இருக்க, 25 வயசு ஆக போதே, மேரேஜ் பண்ண வேண்டாமா? இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இந்த ஆலயத்துக்கு போயிட்டீங்களா? அந்த ஆலயத்துக்கு போங்க, நிச்சயமாக திருமணம் நடக்கும். இப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் போகாத ஆலயம் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, எல்லாம் பண்ணிட்டோம்னா. எங்கள் பெற்றோர்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய வருத்தம் தான் மிச்சமாகியதை தவிர மணமகன் கிடைத்த பாடில்லை. இது இப்படி தொடர்ந்து போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அப்பா அம்மா உட்கார வச்சு நான் பேச ஆரம்பித்தேன். தயவுசெய்து இனிமேல் இந்த பரிகாரம் பண்ணுறதை ட்ராப் பண்ணுங்கள், கோயிலாக சுற்றுறதை விட்டுருங்க. எங்கள் அப்பா இருக்கார், எனக்கு நிச்சயமாக திருமணம் செய்து வைப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, உன் இஷ்டத்துக்கே விட்டுடுறோம், நீ அப்பாட்ட சொல்லிக்கோ நீ அப்படின்னாங்க. நான் நேராக அப்பாட்ட தான் போய் உட்காந்தேன். அப்பா, எனக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அப்பா அம்மாலாம் ரொம்ப ஃபெடப் ஆகிட்டாங்கப்பா. எனக்கு தெரியும் நீங்கள் அற்புதமாக நடத்தி கொடுப்பீங்கன்னு தெரியும், நல்ல மணமகனை கொடுப்பீர்கள் என்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க சகோதரி. அன்று சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தேன் நான். அன்றிலிருந்து தொடர்ந்து சச்சரிதம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் படிச்சுட்டு தான் தூங்குவேன். இதை நான் ரெகுலரைஸ் பண்ணிட்டேன். நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சத்தம் போட்டு படிப்பது என் வழக்கம். சகோதரி பாருங்கள், எப்படியெல்லாம் வழிமுறை சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள். பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். சத்தம் போட்டு அந்த சச்சரிதத்தை படிப்பேன். அப்போது ஒரு உணர்வு எனக்கு வரும், என்னை சுற்றி ஒரு நறுமணம் வீசும். எங்கள் அப்பா என் கூட உட்கார்ந்துருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். உண்மை, சத்தியம். சகோதரி மகேஸ்வரி சொல்வது 100% உண்மை. சச்சரிதம் படிக்கும்போது நம்மோடு சாய்நாதர் இருப்பார். நிதர்சனமான உண்மை. சகோதரி உணர்ந்திருக்காங்க இல்லையா? அற்புதமாக உணர்ந்தார்கள். அப்போ யூடியூப்பில் ஒரு சேனலில் பொன்மொழிகள் கேட்குறது வழக்கம்னா, எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கிடைக்கும் அந்த பொன்மொழிகளின் மூலமாக. உண்மை. நம்முடைய சேனல்லையும் சகோதரிகள் எல்லாரும் காலையில் பாபா அழைக்கிறார் பொன்மொழிகள் கேட்குறீங்க. நாம் முதல் நாள் கேட்கின்ற கேள்விக்கு அடுத்த நாள் பதில் சொல்கிறார் சாய்நாதர். இது உண்மை, சத்தியமான உண்மை. அதே போல் சச்சரிதம் சகோதரி எப்படி படித்தாங்களோ நீங்களும் படிக்கலாம். இப்போ நம்ம சேனலில் சச்சரிதம் ஆடியோ ஃபினிஷ் ஆக போகுது இல்லையா? கிட்டத்தட்ட 49 எபிசோடு வந்துட்டோம். இன்னும் ஒரு எபிசோடு தான் பாக்கி இருக்குது. அதையும் கூடி விரைவில் நான் டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவேன். சப்தாகமெல்லாம் நீங்கள் ஆடியோவே கேட்கலாம். நீங்கள் அழகாக ஜம்முன அற்புதமாக பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அழகாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். தொடர்ந்து சச்சரிதம் படியுங்கள், கேளுங்கள், ரெண்டையுமே செய்யலாம் நீங்கள். சரி, சகோதரின் அற்புதத்தை கண்டிப்பாக பண்ணுவோம். சகோதரி தொடர்ந்து சச்சரிதம் படிக்கிறாங்கன்னு சொன்னேன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்கள் அப்படி நடந்து போயிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் சகோதரிக்கு ஒரு கனவு வருது. ஒரு நாள் வியாழக்கிழமை காலை ஒரு 3 மணி இருக்கும். சகோதரிக்கு ஒரு அற்புதமான கனவு. சகோதரி அவங்க வீட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த ஹாலுக்கு லெஃப்டில் ஒரு பாபாவோட ரூம் இருக்குமா, சுவாமி ரூம் இருக்கும். அவங்க வீட்டு கதவு திறக்கப்படுகிறது. சகோதரி கவனிக்கிறாங்க, யார் இந்த காலையில் வந்து கதவை திறக்கிறாங்கன்னு. திறந்தால் கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒரு பெரியவர் உள்ளே வருகிறார். யார் அந்த தாத்தா உள்ளே வராருன்னு சகோதரி அப்படி கண்ணை சுருக்கி பார்க்குறாங்க. அப்பா தான் சாய்நாதர் அற்புதமாக உள்ளே வருகிறார். சகோதரி கண்களில் கண்ணீரோடு ஓடி போய் அப்பாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். இதெல்லாம் கனவில் நடக்குது.
அப்பா வந்துட்டீங்கப்பா, தேடி வந்துட்டீங்கப்பா, நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பான்னாங்க. அப்பா அப்படியே அந்த மகேஸ்வரியை தூக்கி அங்கே அந்த சுவாமி ரூமுக்கு எதிர்க்கிற சோஃபாவில் போய் உட்கார்றாரு. சகோதரி தரையில் உட்கார்றாங்க. அப்பாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க பாபாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பாபா சொல்கிறார், நான் வந்துட்டேன்ல, எதுக்கு அழுகுறேன்? அழக்கூடாது. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. உன் வீட்டில் கெட்டிமேள சத்தம் கேட்கப் போகிறது. உன் கர்மாக்களை இன்றோடு அழித்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோமகுண்டம் இருக்குன்னா அந்த ஹோமகுண்டத்தை என்னை சுத்த வைக்கிறார்னா, நாங்கள் சுற்றும்போது எங்களுக்கு பின்னால் ஒரு பசுவும் வருகிறது. அப்படியே சுற்றி வருகிறோம் நாங்கள். அப்படி கனவு கலைஞ்சிருச்சு. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் அப்பாவை நான் கனவுல பார்த்ததே இல்லை. அதுவும் அப்பா சொன்ன செய்தி பிரமாதமான செய்தி. உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது, உன் வீட்டில் கெட்டிமேள சத்தம் கேட்கப் போகிறதுன்னு அப்பா சொன்னார் பாருங்கள். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனே அம்மாவை எழுப்பி விஷயத்தை சொல்கிறேன். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரமாதம் பிரமாதம், உனக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே அப்பா வந்துட்டார், உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. அதோட நிப்பாட்டலமா என்னுடைய கர்மாவை கழித்து விட்டார் சாய்நாதர். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. இது எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்டால் சச்சரிதம். சச்சரிதம் படிக்க 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 நம்முடைய கர்மா நம்மை விட்டு விலகுவதை நாம் உணரலாம். அதைத்தான் பாபா கனவு மூலமாக சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார். உங்களுக்கும் அந்த உணர்வை கொடுப்பார். சச்சரிதம் படியுங்கள், நம்முடைய பேட் கர்மா நம்மளை விட்டு விலகும். அதை நாம் உணரலாம், பிரமாதமாக உணரலாம். சாய்நாதர் நம்மோடு இருப்பதை உணரலாம். இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். சகோதரி அற்புதமாக இந்த கனவை என்ஜாய் பண்ணுறாங்க. அதன் பிறகு என் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னா, என்னுடைய டோட்டல் எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தார் அப்பா. நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன், அதை முதல்ல மாற்ற ஆரம்பித்தார். நான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன், நல்ல ஸ்லிம் ஆகிட்டேன், பிரமாதமாக ஸ்லிம் ஆகிட்டேன். எல்லாமே ஹெல்த் கான்ஷியஸ் எனக்கு வந்துருச்சுண்ணா பிரமாதமாக. எங்கள் அம்மாக்கே ரொம்ப சந்தோஷம். நீ இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு. நான் மாறலம்மா, எங்கள் அப்பா என்னை மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது நான் இந்த ரெகுலராக பார்க்குற யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு ஒரு அற்புதமான பூஜையை எனக்கு காட்டுகிறார் சாய்நாதர். இந்த பூஜையை செய், உன் வீட்டில் கெட்டிமேள சத்தம் கேட்கும், உன் திருமண தடைகள் விலகுங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான பூஜை முறையை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பூஜை முறை என்னன்னு கேட்டால் சாய்நாதரின் திவ்ய பூஜை. பிரமாதமான பூஜை. நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இன்று சகோதரி மகேஸ்வரியின் அற்புதத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நான் சொல்கிறத கவனமாக நோட் பண்ணிக்கங்க. இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். நான் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியும் அற்புதமான சாய் பூஜை. திருமண தடை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வில் எந்த தடை இருந்தாலும் தகர்த்தெறியப்படும் சாய்நாதரின் அருளாசிகளோடு. இந்த பூஜையை எப்படி செய்ய வேண்டும்? 5 நாட்கள் செய்யலாம். அதாவது 5 வாரங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 வியாழக்கிழமை தான் செய்ய முடியும். அதை 5 வியாழக்கிழமைகள் இல்லை 7 வியாழக்கிழமைகள் இல்லை 9 வியாழக்கிழமைகள், இப்படி 5, 7, 9 மடங்குகள் நீங்கள் செய்யலாம். அற்புதமாக அந்த பூஜையை செய்யலாம். இந்த பூஜை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும், இந்த விஷயம்லாம் சொல்லிவிட்டு சகோதரி அற்புதத்தை கண்டினியூ பண்ணுவோம். இந்த பூஜை செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கிளாத் வேணும். அந்த ஒயிட் கிளாத்தை மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் நினச்சிங்கன்னா அது மஞ்சள் துணி ஆகிடும். அது ஒரு மனை மேலே விரித்து அப்பாவை அழகாக வச்சு மலரெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அஷ்டோத்திரம் தெரிந்தால் பாராயணமாக சொல்லுங்கள். அப்படி தெரியவில்லை என்றால் நம்ம சேனல்லே இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது. இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லுங்கள். மலர்கள் எடுத்துக்குங்க. ஒரு அஷ்டோத்திரமாக சொல்ல சொல்ல மலரால் பாபாவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஒரு நைவேத்தியம் வையுங்கள் பாபாவுக்கு. அற்புதமாக ஒரு பழமோ இல்லை பிஸ்கெட்டோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நைவேத்தியமாக வையுங்கள். விளக்கேற்றுவதெல்லாம் ஆப்ஷன் எல்லாமே. இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 காயின் எடுத்துக்கணும். இன்னொரு மஞ்சள் துணியில் இந்த 2 காயினையும் வச்சு நம்முடைய கோரிக்கையை ஒரு பேப்பரில் எழுதி அதையும் வச்சு ஒரு முடி போட்டு அப்பாவின் பாதத்தில் அதை சமர்ப்பியுங்கள். 5 வியாழக்கிழமைகள் முடிந்தவுடன் அந்த முடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 காயினோட அந்த கோரிக்கையோட முடிப்பு இருக்குல்லையே, அதை கொண்டு போய் அப்பாவோட உண்டியலில் கொண்டு போய் போட்டுருங்க. நேரில் இருக்கிற பாபாவின் ஆலயத்தின் உண்டியலில் சேர்த்து விடுங்கள். இவ்வளோ தான் பூஜை. அற்புதமான பூஜை.
விளக்கேற்ற வேண்டுமா, எவ்வளோ நேரம் எரிய வேண்டும், அதெல்லாம் ஆப்ஷன் எல்லாமே. இதுதான் மெயின் திங். நான் இன்னொரு வாட்டியும் சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு வாட்டி சொல்லுவேன். இப்போ சகோதரன் அற்புதத்தை கண்ணி பண்ணுவோம். பிரமாதமான விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு இந்த பூஜையை பற்றி தெரிய வருகிறது. சகோதரி அற்புதமாக அந்த பூஜையை செய்ய ஆரம்பித்தாங்க. 5 வியாழக்கிழமைகள் செய்வதாக பாபாவிடம் உறுதி எடுத்துக்கொண்டு சகோதரி செய்ய ஆரம்பித்தார்கள். முதல் வியாழக்கிழமை அற்புதமாக அந்த திவ்ய பூஜை முடிந்தது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தூரில் ஒரு பையன் இருக்கார், நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற பையனாக இருப்பார், அமெரிக்காவில் இருக்கார், அடுத்த வாரம் தான் வராரு, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்பாவும் அம்மாவும் போய் பார்க்குறாங்க. 2 பேருக்கும் அற்புதமாக பிடிச்சிருக்கு. வந்து சகோதரி மகேஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க, பையன் ரொம்ப நல்லா இருக்கான், பிரமாதமாக இருக்கான், நீயும் ஃபோட்டோ பாரு, அடுத்த வாரம் வராராம் தம்பி, வந்து உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. சகோதரி ஓடி போய் அப்பாவுக்கு ஒரு நன்றியை சொன்னார்கள். முதல் வாரம் அப்படி திவ்ய பூஜை செய்யும்போதே ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு. 2வது வாரம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. 3வது வாரம் தம்பி வந்துட்டார், அங்கேருந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவர் வந்து இங்கே மகேஸ்வரியை பார்க்குறாரு, பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. 4வது வாரம் பரஸ்பரம் 2 குடும்பங்களும் அற்புதமாக பேசுகிறார்கள். 5வது வாரம் திவ்ய பூஜை பிரமாதமாக முடியுது. 5 வியாழக்கிழமைகள் அற்புதமாக முடித்தார்கள். அந்த 2 காயினையும் அந்த கோரிக்கையும் கொண்டு போய் அப்பாவின் உண்டியலில் போட்டு வந்தாங்க. நிச்சயதார்த்தம் அற்புதமாக முடிந்தது. பாருங்கள், எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு பாருங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது போல் பாபா இன்றைக்கி இந்த பூஜையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை நாள் காத்திருந்தாங்க இல்லையா சகோதரி மகேஸ்வரி. அந்த பேரண்ட்ஸு எவ்வளவு ஆசையோடு காத்திருக்கிறார்கள், என் மகனுக்கு திருமணம் நடக்குமா, என் மகளுக்கு திருமணம் நடக்குமான்னு அவங்க காத்திருந்தது பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அற்புதமாக முடிந்தது. திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா அற்புதமாக ஒரு பிரமாதமான மணமகன். நாங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க ஊர் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதையும் நிறைவேற்றி கொடுத்தார் சாய்நாதர். அந்த ஃபேமிலி அப்படி ஒரு அற்புதமான ஃபேமிலினா என் மேலே அவ்வளோ பாசம் அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே. சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி அமெரிக்கா போயிட்டோம், கணவரோடு போயிட்டேன். எனக்கு இப்போ பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்கிறது. எனக்கு தாய்மை பரிசு வேண்டும் இல்லையா. திருமணம் அற்புதமாக நடத்தி வச்சுட்டிங்கப்பா, எனக்கு தாய்மை பரிசை கொடுங்கள். அதானே கரெக்ட் இல்லையா. தாய்மை பரிசுக்காக தானே எல்லோரும் காத்திருக்கீங்க இல்லையா. நிறைய சகோதரிகள் காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. சகோதரிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காக தான் இன்றைக்கி பிரார்த்தனை. இன்றைக்கி நம்ம சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லும்போது பாபாவிடம் மெயின் பிரார்த்தனையே, பாபா தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் பாபா. இந்த பிரார்த்தனையை வைப்போம். நம்ம சகோதரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சகோதரின் அற்புதம் மட்டுமல்ல, ஒரு பெரிய வழிபாட்டு முறையும் சகோதரியின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர். பிரமாதமான வழிபாட்டு முறை. அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தடைகளை தகர்த்தெறியும் அற்புதமான பூஜை அது. அது திருமண தடையாக இருக்கலாம், தாய்மை பரிசு கிடைக்கின்ற தடையாக இருக்கலாம். இப்படி நம் வாழ்வில் எதெல்லாம் நமக்கு தடைன்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த தடையை கோரிக்கையாக வைத்து சாய்நாதரிடம் இந்த சாய் தெய்வ பூஜையை செய்யுங்கள். அந்த தடை தகர்த்தெறியப்படும். உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாக சத்தியமாக கிடைக்கும். எப்படி மகேஸ்வரிக்கு வந்து திருமணத்துக்காக காத்திருந்தார்கள், அப்படி ஒரு பிரமாதமான மணமகனை கொடுத்து சகோதரிக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அதே போல் உங்கள் வீட்டிலும் கெட்டிமேள சத்தம் கேட்கும். இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்கள். பாபாவோட பூஜை எல்லாத்துக்கும் வேண்டிய முக்கியமான விஷயம் நம்பிக்கை, அப்புறம் பொறுமை. இது 2ம் கம்பல்சரியாக வேணும். அது இருந்ததுன்னா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை. இப்படி பிரமாதமான அற்புதத்தை நீ கொடுத்த சாய்நாதர் ஒரு வழிபாட்டு முறையை கொடுத்தாருன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியாது. இப்போவும் ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இது தனி எபிசோடாகவும் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். இந்த திவ்ய பூஜை 5 வாரங்கள் செய்ய வேண்டும். 5 வாரங்கள்னால் 5 வியாழக்கிழமைகள். 7 வியாழக்கிழமையும் செய்யலாம், 9 வியாழக்கிழமையும் செய்யலாம். இந்த மாதிரி பிரித்து செய்யலாம். சரி, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கங்க. மஞ்சள் தண்ணியில் நினச்சிங்கன்னா அது மஞ்சள் துணி ஆறிடும். ஒரு மனை போட்டு அந்த மனை மேலே அந்த துணியை விரித்து அப்பாவை அழகாக வச்சு ஃபஸ்ட் கிளாஸாக டெக்கரேட் பண்ணுங்கள். அப்பாவை சூப்பராக மலர்களால் அவரை
பிரமாதமாக டெக்கரேட் பண்ணி விளக்கு ஏற்றுறதுல ஆப்ஷன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் விளக்கு ஏற்றுறதுனா ஏற்றுங்க, நல்ல விஷயம். அது விளக்கு ஏற்றுனாலே ஒரு மங்களகரமான விஷயம். ஏற்றிக்குங்க, விளக்கு ஏற்றிக்குங்க. அடுத்து 2 நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேப்பரில் உங்களுடைய கோரிக்கையை எழுதுங்கள். மீண்டும் ஒரு எல்லோ கிளாத், குட்டி எல்லோ கிளாத்தில் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முடி போட்டு அப்பாவின் பாதத்தில் வைத்துவிட்டு அஷ்டோத்திரம், அப்பாவுடைய அஷ்டோத்திரம் நம்ம சேனலில் தமிழ்லேயும் இருக்குது, மராட்டிலையும் இருக்குது. இந்த 2 அஷ்டோத்திரத்துலேயும் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கே மனப்பாடமாக தெரியும்னா அழகாக சொல்லி அதை அர்ச்சனை பண்ணுங்கள், அப்பாவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு நைவேத்தியம் வையுங்கள் பாபாவுக்கு. அற்புதமாக ஒரு பழமோ இல்லை பிஸ்கெட்டோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது நைவேத்தியமாக வையுங்கள். இதுபோல் எத்தனை நாள் வேண்டிக்கிறீங்களோ, 5 7 9 அந்த வியாழக்கிழமைகளில் அழகாக பூஜை முடிச்சிருங்க. பூஜை முடிந்த பிறகு அந்த முடி போட்ட அந்த காயினும் கோரிக்கை அடங்கிய அந்த பை, குட்டி பை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு போய் பாபாவின் ஆலயத்திற்கு சென்று அந்த உண்டியலில் சேர்த்துருங்க. உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர். சத்தியமான உண்மை. எப்படி மகேஸ்வரிக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்ததோ உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும், சத்தியமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய பிரார்த்தனைகளை சாய்நாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல் சச்சரிதம், சகோதரி சொன்னாங்க இல்லையா, சச்சரிதம் படித்தால் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார்னு. அது உண்மை, சத்தியமான உண்மை. நம்முடைய கர்மாக்களை கழிப்பதற்காக நம்மோடு சாய்நாதர் பயணப்படுவார். அதை நீங்கள் ஆடியோவாக கேட்டாலும் சரி, அதை நீங்கள் புத்தகமாக படித்தாலும் சரி. நம்ம சேனலில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், சச்சரிதம் ஆடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். சப்தாகமாக செய்வதற்கு இப்போ நமக்கு அழகாக ஜம்முன 50 எபிசோட்ஸும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அழகாக அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரமாதமாக இந்த அற்புதத்தை கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் சகோதரி மகேஸ்வரிக்கு. ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்ல நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சகோதரின் அற்புதத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான சகோதரிகளின் கேள்விக்கு விடை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு வழிபாட்டு முறையை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். திருமண தடைக்கு மட்டுமல்ல, எந்த தடையாக இருந்தாலும் தகர்த்தெறியப்படும்னு பாபா ஒரு பிரமாதமான பூஜையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த பூஜையை செய்வோம், சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளின் அற்புதங்களை கொடுத்து நம்மை அப்படி அற்புத மழையில் நனைய வைக்கிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக பிரார்த்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த திருமண தடை நீங்குவதற்கு நம்ம வழி சொல்லி கொடுத்துட்டோம். உங்கள் அத்தனை பேருக்கும் திருமணமாகிவிடும். நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நீங்கள் எதற்காக காத்திருப்பீர்கள்? தாய்மை பரிசிற்காக காத்திருப்பீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசை அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். பாபா தாய்மை பரிசை அள்ளி கொடுங்கள் பாபான்னு சொல்லி தான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வ ரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.